யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். கண்ணன் பகவத்கீதையிலே ஒருத்தொருத்தனும் எந்தெந்த செயல்களை செய்கிறானோ, என்ன தவம் புரிகிறானோ, என்ன யாகம் செய்கிறானோ, எதையெல்லாம் உண்ணுகிறானோ அதத்தனையும் கண்ணனாகிற எனக்கே சமர்ப்பிக்க வேணும் என்று உபதேசிக்கிறார். யத் கரோஷி, நாம செய்வதெல்லாம் பகவானின் பொருட்டே, அவன் ஆனந்தத்துக்கே. யத் அஷ்னாசி, எதை நாம் உண்ணுகிறோமோ அதத்தனையும் அவன் உண்ட மிச்சலாகவே இருக்க வேண்டும். யத் ஜுஹோஷி, நாம் என்ன யாக யஜ்யங்கள் செய்கிறோமோ, அதில் ஆகுதி கொடுக்கிறோமோ அதத்தனையும் அவனுக்காக. ததாசி, எதெல்லாத்தையும் நாம் தான தர்மங்களாக கொடுக்கிறோமோ கொடுப்பதும் அவனுக்காக. யத் தபஸ்யசி, ஆலோசனம் பண்ணி பண்ணி உடலை வருத்தி விரதமிருந்து என்னென்ன தவம் இயற்றுகிறோமோ அதுவும் அவனுக்காக. அது அத்தனையும் எம்பெருமானின் பொருட்டேன்னு சொல்லி சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று கொடுக்கிறோம் அல்லவா. தானம் கொடுத்தாலும், உண்டாலும், தவம் புரிந்தாலும், எந்த செயலை செய்தாலும், யாக யஜ்யங்கள் பண்ணினாலும், எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய ஆனந்தத்துக்காக. அனுபவிப்பவர்கள் நாம் என்கிற எண்ணம் இல்லாமல் அனுபவிப்பவன் பகவான், அவனால் அனுபவிக்கப்படும் பொருள்தான் யான் என்கிற எண்ணத்தோடே செய்ய வேண்டும். சந்தனத்தை பூசிக்கொள்ளுகிறோம், நாம் அனுபவிக்கிறோம். பூச்சூட்டி கொள்ளுகிறோம், நாம் ஆனந்தப்படுகிறோம். அப்போ பூவோ சந்தனமோ போகப் பொருட்கள். அந்த போக்கியமான போகப் பொருட்களை அனுபவிக்கும் போக்தா, அதை சூட்டி அனுபவிக்கிறவர், ஆனந்தப்படுறவர் ஜீவாத்மா. ஆகையால் நாம் அனுபவிக்கிறவா இதெல்லாம் அனுபவிக்கப்படும் பொருட்கள். இது முதல் நிலை அறிவு, புரிதல். ஆனால் இதைவிட உயர்ந்த நிலை எது தெரியுமோ? எப்படி சந்தனத்தை பூசிக்கொண்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதோ அதை போல் என்னை அனுபவித்து பகவான் மகிழ வேண்டும். எப்படி பூச்சூட்டி கொண்டு நான் மகிழ்கிறேனோ அதை போல் என்னை சூட்டி பகவான் மகிழ வேண்டும். எப்படி சக்கர பொங்கலை சாப்பிட்டு நான் மகிழ்கிறேனோ அதை போல் என்னை உண்டு பகவான் மகிழ வேண்டும். அப்போ நானே போக பொருளாயிடணும், பகவான் அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் எந்த பொருளாக இருந்தாலும், எந்த ஆகுதியோ யாகமோ யஜ்யமோ அனைத்தும் அவன் பொருட்டு. இது கீதையில் ரொம்ப தெளிவாக உள்ளது. இதே விஷயத்தை கண்ணன் மற்றொரு ஸ்லோகத்தாலும் தெரிவிக்கிறார். அகம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, அனைத்து யஜ்யங்களையும் அனுபவிப்பவன் நான், அதற்கு பலமாக இருப்பவனும் நான், அதன் பலத்தை கொடுப்பவனும் நான், எந்த பூஜையால் ஆராதிக்கப்படுபவனும் யான். இப்படி எம்பெருமானே எல்லா பூஜையாகவும் இருக்கார். யஜ்ஞவராகன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? கீழே நாம முதல் ஸ்கந்தம், ரெண்டாவது ஸ்கந்தம், மூணாவது ஸ்கந்தம் பார்க்கறச்சே யஜ்ஞவராக பெருமான், அவன் திருமேனியில் ஓரோரு அவயவமும் நாம் செய்யும் யாகம் ஹோமம் இவற்றினுடைய ஓரொரு பகுதியாக பெருமான் இருக்கிறான் என்று ரொம்ப நிதானமாக பார்த்துருக்கோம். வராக பெருமாளே அத்தியுதம். அதுவும் யஜ்ஞவராக பெருமான் யஜ்ஞமே தன் திருமேனி வடிவத்தில் இருக்கிறாராம். அவர் வாயத் திறக்கிறார், அதுதான் அக்னி குண்டம், ஹோமகுண்டம். அவருடைய நாக்கு வெளியே நீள்கிறது, அதுதான் நெருப்பு. அவருடைய கடினமான மயிர்கள், அது ஒன்னொன்னும் தர்ப்பம். அவருடைய நீண்ட கோரை பற்கள், அதுதான் யூபஸ்தம்பம். இப்படி பெருமானுடைய திருமேனியே யஜ்ஞ குண்டம் ஹோமகுண்டமாக இருக்கிறது. ஆங்காங்கு போகிறோம், எத்தனை இடத்துல ஹோமம் பண்ணுறதை பார்த்துருக்கோம். தேவனை குறித்து இந்த பொருள் அவனுக்காக இருக்கட்டும் என்று கொடுக்கிறோம் இல்லையோ, அதைத்தான் ஹோமம்னு சொல்கிறோம். யாகம் யஜ்ஞம்னால் யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து, தேவனை பூஜித்தல் தான் யாகம். நாம் நித்தியம் பெருமாளுக்கு பண்ணுற ஆராதனை இருக்கே பூஜை, நித்தியப்படி பூஜிக்கிறோம் இல்லையோ, அதையே யாகம் யஜ்ஞம்னு சொல்லலாம். ஹோமகுண்டம் வளர்த்து தான் யஜ்ஞம் பண்ணணுங்கிறது அல்ல. யஜ தேவ பூஜாயாம், தேவனுக்கு பூஜத்திலே யஜ்ஞம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்கிறேன். தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். கண்ணனை அழைத்தான், கண்ணனும் வந்து விட்டார். யாகம் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போது அக்ர பூஜை கொடுக்கணும். முதல் பூஜை யார் அங்கே இருக்கிறவாளில் சிறந்தவாளோ அவர்களை நமஸ்கரித்து பூஜித்து விட்டு அவர்களுடைய அனுஜை அனுமதி பெற்று கொண்டு தான் மேற்கொண்டு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கணும்.
யாருக்கு கொடுக்கணுங்கிற பேச்சு வந்தது. கண்ணனுக்குத்தானே கொடுக்க வேண்டும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன? யஜ்ஞமே அவர் தான், தேவ பூஜை தான் யஜ்ஞமே. அவர் ஒத்தருக்குத்தான் யஜ்ஞத்தை ஏத்துக்கிறதுக்கு யோக்கியதையே உள்ளது. யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹா, யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா, யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹா. இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோமோ இல்லையோ, யஜ்ஞமே அவர் தான், யஜ்ஞத்துக்கு பதி அவர் தான், யாகத்தை பண்ணுன்னு தூண்டுறவரே அவர் தான், யாகத்துக்கு பலமா இருக்கிறவரே அவர் தான், அனைத்தும் அவரா இருக்கிறச்சே இவரை தவிர இன்னொருத்தருக்கு அக்கர பூஜை கொடுத்துட முடியுமா? முடியாது. அதைத்தான் கடைக்குட்டி சகதேவன் எடுத்துரைத்தான். மற்ற பேரெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலாம். பீஷ்மரும் அவருக்கு தான் கொடுக்கணும்னார், துரோணரும் கண்ணனுக்கு தான் கொடுக்கணும்னார், இவர்களெல்லாம் கொடுக்கணுங்கிறா. சிசுபாலனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் சகதேவன் என்ன எடுத்து சொன்னார்னா, யாரானொருத்தர் கண்ணனை தவிர இன்னொருத்தருக்கு இந்த அகர பூஜை கொடுக்கலாம்னு பேசினீர்களென்னால், அப்படி சொன்னா அவனை நான் இடது காலால உதைப்பேன்னு சொன்னான். ஆகாசத்திலேருந்து தேவர்கள் பூ மாறி பொழிந்தார்களோ இல்லையோ, எல்லா பூவும் சகதேவன் தலையில தான் விழுந்துதான். பீஷ்ம துரோணர் பேர்ல ஒரு புஷ்பம் கூட விழலை. ஏன்னா கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் இழுபறியாக சொன்னார்கள். ஆனா சகதேவன் கண்ணனை தவிர ஒத்தருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நம்பிக்கையோட உறுதிபட சொன்னான் இல்லையோ. எப்பவும் பகவத் விஷயத்தில் அதுக்குத்தான் பெருமை. இதுக்கு நாம கவலைப்படப்படாது. பெருமானுடைய நாமங்களை சொல்லுங்கள்னா உங்களால முடியுமானா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. கண்டிப்பா நீ பிறவி எடுத்த பயனே பகவன் நாமத்தை சொல்லுவதுதான், சொல்லு என்று தைரியமாக சொல்ல வேண்டும் இல்லையோ. அந்த தைரியம் சகதேவனுக்கு வந்தது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது 74வது அத்தியாயம். ஏஷவை தேவதா சர்வா தேசகால தனாதயா யதாத்மகமிதம் விஸ்வம் கிரதவச்ச யதாத்மகாக. 18, 19, 20வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சகதேவனும் சரி மற்ற பேரும் சரி ஏன் கண்ணனுக்குத்தான் முதல் பூஜை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கா. உலகமே யாரை ஆத்மாவாக கொண்டதோ அவனுக்கு முதல் பூஜை கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பீர்கள்? யதாத்மகமிதம் விஸ்வம், இந்த விஸ்வமே பகவானை அந்தராத்மாவாக கொண்டது. அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. அந்தராத்மா ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. உபனிஷத்து சொல்றது ஏஷ சர்வபூதாந்தராத்மா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மா பகவான். அப்ப யாரொத்தர் அந்தராத்மாவோ அவரைத்தானே வணங்கியாகணும். அவரை விட்டுட்டு இன்னொத்தனை வணங்குவதற்கு இயலாது. ஆகையால் கண்ணனுக்கு கொடுக்கணும். அக்னி ராகுதயோ மந்திராக சாங்கியம் யோகச்ச யத்பரஹ. அக்னி, ஆகுதி, மந்திரம், யோகம் இதித்தனி யாரை குறித்தே இருக்குமோ அவனை சொல்றதுக்கு தான் எல்லாமே இருக்குமா. மற்றொரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமே, நாராயண பரா வேதாக நாராயண பரா மகாக. நாராயணனை சொல்லுபவைதான் வேதங்கள் அத்தனையும். நாராயணனை குறித்துத்தான் யஜ்ஞம் யாகம் அத்தனையுமே செய்யப்படுகிறது. அப்ப வேத வேதாந்தங்களிலே கூறப்பட்டவனாய் யாக யஜ்ஞங்களாலே ஆராதிக்கப்படுபவனாய் பரபிரம்மம்னு பேர் பெற்ற சிவன் நாராயணன் அவனே கண்ணனாக பிறந்திருக்கும் போது அவனை விடுத்து ஆருக்கு ஹோமம் பண்ண முடியும்? அதை மேலும் சொல்றார், தஸ்மாத் கிருஷ்ணாய மகதே தீயதாம் பரமார்கணம் ஏவஞ்சேது சர்வபூதானாம் ஆத்மனஷ அர்கணம் பவேது. எந்த ஜீவராசி எங்க பூஜை பண்ணினாலும் முதல்ல பகவானுக்குத்தான் அக்ர பூஜையை கொடுக்க வேண்டும். நாம எந்த ஆராதனம்னாலும் விஷ்ணு நாராயணனை வணங்கித்தானே ஆராதனமே பண்ண போறோம். மேலே தேயம் சாந்தாய பூர்ணாய தத்தஸ்ய ஆனந்தியம் இச்சதா. கொடுப்பவனுக்கு அனந்தமான பெருமை ஏற்படணும். சாந்தி கிடைக்கணும்னால் கண்ணனுக்கு கொடுத்தாத்தான் அந்த சாந்தி கிட்டும். இத்தேயம் சாந்தாய பூர்ணாய இத்யுக்த்வா சகதேவோ பூத் தூஷ்ணீம் கிருஷ்ணானுபாவவித். இப்படி சொன்னா கண்ணனையே நினைத்து அனுபவித்து கொண்டு சகதேவன் வாய்பொத்தி விட்டான். சொல்ல வேண்டி எடுத்து சொல்லிட்டார். கண்ணனுக்குத்தான் யஜ்ஞவராகனுக்குத்தான் யஜ்ஞத்தில் தொடங்கும் போதே பூஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். மற்ற பேரும் ஆமோதிக்கிறார்கள். ஸ்ருத்வா த்விஜேரிதம் ராஜா ஞாத்வாஹார்தம் சபாசதாம் சமர்யஹத் ஹிருதிகேஷம் பிரீதா பிரணய விஹ்வலஹ. ரிஷிகேஷனான பெருமானுக்கே அக்ர பூஜை தகும், அவனுக்குத்தான் கொடுக்கணும்னு சுற்றியிருந்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சரி கொடுத்துட்டா. யுத்தம் சபாஜிதம் வீக்ஷ்ய சர்வே பிராஞ்சலயோ ஜனாக நமோ ஜயேதி நேமுஸ்தம் நிபேதுஹு புஷ்பவிருஷ்டய. எல்லாரும் கைகூப்பி நம 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 நமஹ 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 ஜய ஜய ஜய, கண்ணன் ஜெயிக்கட்டும் ஜெயிக்கட்டும். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி துருவா நீதிர் மதிர்மம என்று சஞ்சயன் கூறினா போலே எல்லாரும் கண்ணனை வணங்க
தர்மபுத்திரன் எழுந்திருந்தான், கண்ணனை நமஸ்கரித்தான், அவனுக்கு முதல் பூஜையை கொடுத்தான். இது கண்டு பொறுக்க மாட்டாமல் கத்திய உருவிக்கொண்டு சிசுபாலன் எழுந்திருக்கிறான். இத்தம் நிஷம்ய தமகோஷ சுதா ஸ்வபீட்டாதுத்தாய கிருஷ்ண குணவர்ணன ஜாதமன்யு உக்ஷிப்ய பாகுமிதமாக சதஸ்ய மருஷி சம்ஸ்ராயவயன் பகவதே பருஷாண்ய பீதா. அப்போது கண்ணனை பற்றி கேட்பாருடைய காதை பொத்திக்கிற அளவுக்கு வைத்து தீர்த்தான். கண்ணன் பேர்ல என்னென்ன குறைகள் உண்டோ இத்தனை நாளி சகதேவன் நிறையத்தனையும் சொன்னானோ இல்லையோ, இனிமே சிசுபாலன் குறையத்தனையும் கூட்ட போகிறான். கேட்கறவா அங்க காதையே பொத்தின்னு விட்டாளாம். ஓ, இதை மாதிரி கேட்டுட்டா நமக்கு ஆத்ம நாசம், ஸ்வரூப நாசம், இல்லாத பாபமத்தனையும் வந்து அடையும். பகவானை ஒருத்தன் நிந்திக்கிறான், இதை கேட்டுக்கொண்டு நாம் இங்கு இருக்கலாமா? இருக்கவே கூடாது. என்ன அந்த இடத்தை விட்டே நகர ஆரம்பிச்சிட்டாலாம். ஈஷோ துரத்தய கால இது சத்யவதி ஸ்ருதி விருத்தா நாமபி யத் புத்திர் பாலவாக்கியர் விபித்தியதே. சிசுபாலன் எல்லாரையும் கேட்கிறான், வயதில் முதிர்ந்தவர்களுக்கு முதல் பூஜையா, இளையவனுக்கு முதல் பூஜையா, பிராமணர்களிலே உயர்ந்தவனுக்கு முதல் பூஜையா, இடைப்பிள்ளைக்கு முதல் பூஜையா, படித்த பண்டிதனுக்கு முதல் பூஜையா, வெண்ணெய் பால் தவிர தெரியாதவனுக்கு முதல் பூஜையா? இவனுக்கு போய் கொடுக்கிறீர்களே. எந்த விதத்திலும் சாஸ்திரம் இதை ஏற்றுக்கொள்ளாது. மேலும் பாருங்கள், சதஸ்பதியின் அதிக்கிரமிய கோபாலா குலபாம்சனா வர்ணாசிரம குலோபேதா சர்வதர்ம பகிஷ்கிருதா. எந்த தர்மமும் இந்த கண்ணனுக்கு கிடையாது. வர்ண தர்மத்தை ஆசிரம தர்மத்தை மீறியவன். ஸ்வைரவர்த்தி குணைர்ஹீனா சபர்யாம் கர்த்தமர்கதி யயாதி நைஷாம் ஹி குலம் சப்தம் சத்பிர் பகிஷ்கிருதம். யயாத்தியினுடைய சாபத்தாலே இவன் எது குலம்? பட்டாபிஷேகத்தை இழந்த குலம். பட்டாபிஷேகத்தை இழந்து சாபத்தாலே தவிக்கக்கூடி இவனுக்கா அகரபூஜை? விருதாபானரதம் சஸ்வத் சபர்யாம் கதமர்கதி சமுத்திரம் துர்கமாசிரித்திய பாதந்தே தஸ்யவ பிரஜாக. தன் பிரஜைகளை காப்பாற்ற முடியாமல் மதுரை பட்டணத்தை விட்டு பேடி போலே ஓடி துவாரகையில் சமுத்திரத்தை சரணமடைந்து ஒரு மூலையில ஒத்தரும் கண்ணுல படாத வண்ணம் மறைந்து ஊர் ஏற்படுத்தி வாழ்ந்து வருகிறான். பிறந்தான் மதுரையிலே, மறைந்து வாழ்ந்தான் கோகுலத்தில். பயந்து போனான் கோழை. மறுபடியும் மதுரைக்கு வந்தான். தைரியமா நிற்க முடியல. ஜராசந்தன் அடிக்கடி சண்டை போடுறதுக்கு வரவே தன் மக்களை அவனிடத்திலேருந்து காப்பாற்ற முடியாமல் புறமுதுகிட்டு ஓடி சமுத்திரத்தை சரணம் பற்றி வாழ்ந்து வருகிறான். இவன் வீரனா? இவன் கோழை. இவனுக்கு கொடுக்க கூடாது. என்னென்னெல்லாம் பேச வேண்டாமோ எல்லாத்தையும் பேசினானாம். நம்ம காது படைக்கப்பட்டதே கேசவனுடைய கீர்த்தியை கேட்பதற்காகத்தான். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இன்னைக்கும் மயிலாப்பூர் பேயாழ்வாருடைய ஆச்சரியமான அவதார ஸ்தலம். அந்த மயிலாப்பூரிலேயே பல பல அற்புதமான ஆஸ்தானங்கள். அதில் கேசவ பெருமாள் சன்னதி இன்னைக்கும் கேசவனே எழுந்துருள் இருக்கிறார். மயிலாப்பூர் கேசவ பெருமாள் சன்னதிங்கிறது சுப்பிரசித்தம். அங்க இருக்கிற பெருமாளைத்தான் நாம எப்போதும் காதால கேட்டுக்கணுமா. கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ. கேசவனுடைய கீர்த்தியை கேட்கணுமோ இல்லையோ. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? கேசவனான கண்ணனை பற்றின திக்காரம். அவனுக்கு இருக்கிற கெட்டத்தெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். ஒரு கெட்டதும் இல்லை, நல்லதே இவன் கண்ணில் கெட்டதாக படுகிறது. தாழ்ந்தவனுக்கு போய் கொடுக்குறீங்களா? வேணும்னு தாழ்த்திண்டு நம்மோட கலக்கிறதுக்குன்னா கண்ணன் வந்திருக்கார். இப்படி பிறந்தாரே, அப்படி வளர்ந்தாரே, பயந்து போயிருந்தாரேன்னா மதுரையை விட்டுட்டு கோகுலத்துக்கு போனதே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து இத்தனை சேட்டித்தத்துக்காகத்தானே. அறியாத்தனத்தாலே சிசுபாலன் பேசினான். இனி இவனை விட்டு வைத்து பிரயோஜனம் இல்லை. கண்ணன் சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டான். தாவதுத்தாய பகவான் ஸ்வான் நிவாரிய ஸ்வயம் ருஷா சிரஹ க்ஷுராந்த சக்கரேண ஜஹாராபததோ ரிபோஹோ தஸ்ய அனுயாயினோ பூபாஹ துத்ருபுர் ஜிஜிவீஷேனஹ சைத்யோத்தேகோத்திதம் ஜோதிஹி வாசுதேவம் உபாவிஷத். கண்ணன் தன் சக்கராயுதத்தை பிரயோகித்தான். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசகுவிளே வையம் ஷேட்பால் பழம்பகவன் சிசுபாலன் அவா கரணோபிதாய நிர்ஜக்முகு சபந்த சேதிபம் ருஷா. இவன் சொல்றத கேட்டு அந்த இடத்தை விட்டே நகந்துட்டா. கண்ணனை வைக்கிறத கேட்கக்கூடாதுன்னுட்டு கண்ணன் சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தினார். அவனுடைய தேகம் கீழே விழுந்தது. ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு கண்ணனோடையே வந்து கலந்தது. அதெப்படி? இவ்வளவு நேரம் கண்ணனை திட்டின்னு இருந்தாரே, அங்கு போய் கலக்குமானா? இவர் தானே இப்ப கடைசி 2 பேர் ஜெய விஜயர்கள். சனக சனத்குமாராதிகளுடைய சாபத்தாலே 3 முறை. இப்ப சிசுபாலன் தந்தவக்திரன், இதுக்கு முன்னாடி ராவணன் கும்பகர்ணன்,
அதுக்கு முன்னாடி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு இந்த 2 பேரா பிறந்து எல்லாரும் கண்ணன் கைகளால் அடிபடுவார்கள்னு கதை பார்த்துருக்க இல்லையோ. அதனால சிசுபாலன் கண்ணனோடையே சேர்ந்து விட்டான். சேர்ந்தவன் உயர்ந்த கதி மோக்ஷானந்தத்தையே பெற்றான். இத்தோடே சிசுபாலவதம் முடிந்தது. இதுக்கப்புறம் ராஜசூய யாகம் நிறைவுற்று அவபிரதம் எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம்.